எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரியல் லைஃப் ஸ்டோரி உண்மையிலேயே நடந்த ஒரு கதை. சரி, நேராக கதைக்குள்ளே போயிடலாம். எங்கள் ஏரியா அப்படிங்கிறது நாங்கள் டீ எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தவங்க. அங்கே லயன்ஸ் வீட்டில் தான் எங்களுடைய வாழ்க்கை தொடங்குது. அப்படி 80s 90s காலகட்டத்தில் ஒரு பையன் ஒருத்தர் படிக்க போகிறாரு. அவங்க வீட்டில் நிறையா குழந்தைகள் இருக்காங்க. அவர் வீட்டில் மட்டும் இல்லை, 80s 90s இருந்தே என்னுடைய முன்னோர்கள் அப்பா காலகட்டத்தில் ஒரு வீட்டில் 5 அல்லனா 10 15 குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி பெரிய கூட்டு குடும்பமாக இருந்து தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஸோ அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய அம்புட்டு நன்மையும் எங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு எஸ்டேட் வீட்டில் பிறந்து வளர்கிற ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. படித்த ஸ்கூல்லையே வாத்தியாராகவும் வந்துடுறாங்க. ஒரு அரசு ஊழியராக அவருடைய வேலையை அவர் தொடங்குறாரு. அப்போது ஜஸ்ட் ஒரு பீரியடுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு நல்ல தரமான ஒரு மாணவனாக மாற்றுறதுக்கான அம்புட்டு முயற்சியும் செய்யக்கூடிய ஒரு வாத்தியார். ஒரு நாள் காலையில் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்படுறாங்க. இது மாதிரி ஜீப்பில் போன பசங்க கீழே விழுந்து 4-5 பேருக்கு அடிபட்டுருச்சான் அப்படின்னு. உடனே அவர் அந்த பசங்களை பார்க்குறாரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது, சார் நாங்கள் ஜீப்பில் தொங்கிட்டு போகும்போது ஒரு பள்ளத்தில் வண்டி லைட்டாக சரிஞ்சிருச்சு, அதில் நாங்கள் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவர் ஒரு பிடிஏ கமிட்டி கூடும்போது அங்கே அவர் தெரியப்படுத்துகிறாரு. ஸோ அப்படி பிடிஏ கமிட்டி கூடும்போது தெரியப்படுத்தின விஷயத்த அன்னைக்கு இருந்த தலைமை ஆசிரியர் அதை எடுத்துக்கிட்டு, உண்மையிலேயே இது நம்ம சர்ச்சை பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இது மாதிரி நிறையா பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைகள் இருந்து நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. நேரத்துக்கு நமக்கு வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ் வசதிகள் இல்லை. அப்போ இந்த ஜீப்புகளில் போகும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் கெவிங்கிற ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய குழந்தைகளுடைய அவல நிலை. காலையில் அம்மா அப்பா கூடயே 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வரும். அந்த ஆம்புலன்ஸ் தான் அவங்க போகிற வண்டி. அப்போ அந்த ஆம்புலன்ஸில் அந்த கெவியில் இருக்கக்கூடிய அம்புட்டு குழந்தைகளும் ஏறி ஸ்கூலுக்கு சேரும்போது மணி இங்கே 8-9 ஆயிரும். கரெக்டாக ஸ்கூலுக்கு வருவாங்க, ஸ்கூலில் படிப்பாங்க. ஸ்கூலில் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க ஒரு 5 மணிக்கு எல்லா குழந்தைகளையும் அந்த வேன் ஏற்றிட்டு வீட்டுக்கு போய் சேரும்போது அங்கே 8 மணி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய இடம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு வனப்பகுதி. அங்கே மிருகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி. ஸோ அந்த பகுதியிலிருந்து குழந்தைகள் போகணுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம். அதில் குழந்தைகளுக்கு ஒரு வேளை முடியாமல் போச்சுனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வசதிகள் கூட அன்றைக்கி ரொம்ப குறைவு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிடிஏ கமிட்டி கூடி அதில் பொதுநலமாக இந்த விஷயத்தை சர்ச்சை பண்ணுறாங்க. அப்படி சர்ச்சை பண்ணி அன்னைக்கு பிடிஏவோட தலைமையில் அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மனுவை அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டு ஏற்றுக்கொள்ளவும் செய்து, ஏற்றுக்கிட்டு அங்கே இந்த குழந்தைகள் இவ்வளோ தூரம் போகிறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு இருந்த எஜுகேஷன் மினிஸ்டரும் இல்லைன்னா அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் இதை உடனே நடப்பிலாக்கணும், இந்த குழந்தைகளுக்கு சேஃபான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க கேட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளுக்கு அங்கே ஒரு ஹாஸ்டல் வேணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கவர்மெண்ட்டு அதை நடப்பிலாக்கணும் அப்படின்னும் போது அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஒன்று, நம்ம ஸ்கூலுக்கு அதுக்குண்டான லேண்ட் இருக்கா? ஸோ இருந்தால் அந்த இடத்துல குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கான ஹாஸ்டல் நம்ம அங்கே கட்ட முடியும், தங்குறதுக்கான ஹாஸ்டல் கட்ட முடியும். அப்படி கட்டுனா கட்டுமான பணிகளுக்கு எவ்வளோ ஆகும், என்ன மாதிரி இங்கே பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டும் மற்ற அரசு அதிகாரிகளும் இல்லை ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இந்த 2005 இந்த மாதிரி ஒரு பிடிஏ தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்படி 2005 எடுத்த தீர்மான பிரகாரம் அரசு இது கட்டுறதுக்கு சம்மதம் தந்தும் இந்த ஹாஸ்டல் கட்டக்கூடிய பணிகள் பெண்டிங்கில் வருது. ஏன் பெண்டிங்கில் வருது என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்காக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இதோட ப்ராப்ளம் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கான சரியான தகவலை ஒன்றும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல. ஸோ இதெல்லாம் தேடி இந்த ஆசிரியரும் இந்த பிடிஏ அங்கங்களும் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து அதுக்கான கூடுதல் யாத்திரை பண்ணுறாங்க.
நிறையா மினிஸ்டர்ஸை போய் சந்திக்கிறாங்க தனித்தனியாக. இது எங்களுக்கு வேணும், இது எங்களுடைய தேவைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரசியலில் பிரமுகர்களாக இருக்கக்கூடியவங்ககிட்டலாம் போய் கேட்குறாங்க, மனு கொடுக்குறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து சரியாக்கிடலாம், பார்த்துடலாம் அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு ரீப்ளை கிடைச்சா கூட அது நடைமுறைக்கு வர்ற மாதிரி தெரியலை. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க, நம்ம இதை நேரடியாக போய் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டரை போய் பார்க்குறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டரை பார்த்து அவர்கிட்ட நேரடியாக இருந்து இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணி அவர் உடனே சொல்கிறாரு, அதுக்குண்டான டிபார்ட்மெண்ட்டில் இதோடைய ஒர்க்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு பார்க்கும்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லைன்னு சொன்னால் பிடபிள்யூடியில் போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அங்கே வந்து இங்கே சொல்கிறது மாதிரி இத்தனை குழந்தைகளுக்கான ஒரு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்ச குழந்தைகளுக்கு மட்டும்தான் அங்கே வந்து ஹாஸ்டல் கட்டுறதுக்கான இடம் நமக்கு இருக்குது. அந்த குறைஞ்சபட்ச இடத்துல ஒன்று ஒரு விமென்ஸ் ஹாஸ்டலோ இல்லைன்னு சொன்னால் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலோ மட்டும்தான் நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இவங்க தெரிய வருது. அப்போது இவங்க வேற ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க, அப்போது அங்கே வந்து இந்த அளவுக்கு இட வசதி குறைவாக இருக்கிறதுனால ஒன்று பாய்ஸுக்கான ஹாஸ்டலோ இல்லைன்னு சொன்னால் கேர்ள்ஸுக்கான ஹாஸ்டலோ மட்டும்தான் முடியும். அதுவும் எஸ்சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பை ஏற்றெடுக்க போகுது. ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளில் வந்து அதிகபட்சம் எஸ்சிஎஸ்டி குழந்தைகள்னால அவங்களுக்கான ஒரு ஹாஸ்டல் வந்து கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே இவங்க அப்போது பொதுவான ஒரு ஹாஸ்டல்லேருந்து மாறி எல்லாருக்குமான ஒரு ஹாஸ்டல்லேருந்து மாறி அது ஒரு எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டலாக வந்ததுக்கப்புறம் கூட அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து நிறையா காலதாமதம் ஆகுது. அப்படி காலதாமதமான உடனே நம்ம இந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு பிடிஏவோ ஒரு அரசு ஊழியராக இருந்து நம்மளோ போராடுறதை விட இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்கள் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது உடனே வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. வெளியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து, தம்பி எஜுகேஷன் பரமாக இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை நம்ம குழந்தைகள் வந்து அனுபவிக்கிறாங்க. விஷயத்தை கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் அழுத்தம் கொடுத்தா அது கண்டிப்பாக உங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியும். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வந்து ஆசிரியர்களாக இருக்கோம். எங்களுடைய வேலை குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறதும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற வேலைகளும் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து லீவு போட்டு இதுக்கு பின்னாடி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அந்த இளைஞர் குரூப் இந்த விஷயத்தை ஏற்றெடுக்கிறாங்க. அந்த இளைஞர் குரூப்பு அவங்க வந்து அந்த சமூகத்துக்கான ஒரு குரூப்பாக மாறுறாங்க. அவங்க அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து முதல்ல அந்த குரூப் எடுத்து பார்த்த ஒரு விஷயம் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலே வந்தால் மட்டும்தான் இவனால் சமூகத்தில் நிலையான ஒரு அந்தஸ்தை வந்து பெற முடியும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போன இளைஞர் குரூப் கரெக்டான வழிகளில் எந்தெந்த அலுவலகங்களில் இந்த வேலைகள் பெண்டிங்காக இருந்துச்சோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள மீண்டும் அந்த ஒர்க்குகளை செய்ய வைக்கிறாங்க. அப்படி 2005 தொடங்கின ஒர்க் 2011 வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்ததுனால 2011 இந்த இளைஞர் குரூப் உருவாகி அவங்க அந்த விஷயத்தை ஏற்றெடுத்ததுக்கப்புறம் 2012 காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டரை பார்க்குறாங்க, அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டரை பார்க்குறாங்க, எஸ்சிஎஸ்டி மினிஸ்டரை வந்து 2 பேரையும் வந்து அவங்க பார்க்குறாங்க, அப்புறம் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க போகிறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் இவங்களுடைய இந்த பெண்டிங் ஒர்க் எல்லாமே மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா விஷயம் வந்தப்பமும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்குது. அது என்னன்னு தெரியலை. உடனே இது ஒரு எஸ்சிஎஸ்டிக்கான ஒரு இதாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு எஸ்சிஎஸ்டி கமிஷன்கிட்ட நேரடியாக இவங்களுக்குள்ள எந்தெந்த ஆஃபீஸுகளெல்லாம் மனு கொடுத்தாங்க, யாரெல்லாம் பார்த்தாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் மொத்தமாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைல் பண்ணி அதை உடனே கொண்டு போய் அங்கே இருக்கிற எஸ்சிஎஸ்டி கமிஷன்கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்குறாங்க. ஸோ கமிஷன் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனடியாக இதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு அதை உடனே பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரமாக அதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலேயே நேஷ்னல் கமிஷன் கேரளா பகுதிக்கு வருது. நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷனை போய் பார்க்குறாங்க. போய் பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்த அந்த விண்ணப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு ரெக்வஸ்ட் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்பமே கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு ஆர்டராக கொடுக்குறாங்க, இத்தனை நாளுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு. அப்படி சென்ற வருடம், அதாவது 2023 தொடக்கத்தில்
அந்த கட்டடங்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு அந்த கட்டடம் ஓப்பன் ஆகி இன்னைக்கு 30க்கும் அதிகமான குழந்தைகள், பெண் குழந்தைகள் அங்கே தங்கி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்குனாங்க. எந்த இடத்துலையுமே கூட்டான முயற்சி வீணானதில்லை. அப்போது இந்த இடத்துல நம்ம யாருக்கு சல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்படி தூரத்திலிருந்து வந்த குழந்தைகள் வந்து அவதிப்படுறாங்கன்னு அதை ஏற்றெடுத்து நடத்தின அந்த பிடிஓவுக்கு நம்மளுடைய ஒரு சல்யூட். அந்த பிரச்சனையை முன்மொழிஞ்ச அந்த ஆசிரியருக்கு நம்மளுடைய ஒரு சல்யூட். அதை உடனே நடப்பிலாக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒத்துழைச்ச அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு பிக் சல்யூட். அதுக்கப்புறம் இப்போ வர அந்த ஹாஸ்டலில் கரெக்டாக நடக்குதான்னு பார்வையிட்டு அதே இடத்துல தலைமை ஆசிரியராக அமர்ந்திருக்கிற அவருக்கு மிகப்பெரிய சல்யூட். ஸோ இந்த மாதிரி நம்மளாலையும் சமூக பிரச்சனையை கையில் எடுத்து நம்ம போக வேண்டிய வழியில் போனோம் அப்படின்னு சொன்னால், நீதியும் நியாயமும் இருக்கும் வரை நம்மளுடைய ஒற்றுமை ஓங்கி இருந்தா நம்ம நினைக்கிற எந்த விஷயத்தையும் நியாயமாக நம்மளால் அடைய முடியும். இது கதையல்ல, நடந்த நிஜம். அதனால இன்னைக்கு 30 குழந்தைகள் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் விஷயங்களையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பொதுவான சில பிரச்சனைகளையோ நம்ம கையில் எடுத்து அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இதே மாதிரியான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்வர் பாலன்.